மக்களே நம்ம இந்த காரை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். காருக்கு மட்டும்தான் இப்படி கீ கொடுப்பாங்களா? பைக் கொடுக்க மாட்டாங்க கேட்டால் பைக்குக்கும் கொடுப்பாங்க. பட் இந்தியாவில் மேட் பண்ணுற பைக்குக்கு மேக்ஸிமம் இந்த கீலெஸ் இக்னிஷன் கிடையாது. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டிவிஎஸ் அவங்களோட அப்பாச்சி ஆர்டிஆர் 310 2025 எடிஷனில் இந்த கீலெஸ் இக்னிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்குக்கு சாவி கிடையாது, இந்த ரிமோட்டு தான் சாவி. இதை வச்சு லாக் அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல விஷயம், கூலான ஃபீச்சர்னு சொல்லலாம். அதுவும் இந்த 2.5 லட்ச ரூபா பட்ஜெட் மார்க்கில் இந்த ஃபீச்சர் ஒரு நல்ல ஃபீச்சராக பார்க்கப்படுது. இந்தியாவிலே மேட் பண்ண பைக்குக்கு ஃபர்ஸ்ட் கீலெஸ் இக்னிஷனோட இந்த பைக் தான் வந்திருக்கு. இப்போ புதுசாக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ட்ராபேக்காக சொன்ன ஒரு விஷயத்த சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த புது டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 310 2025 எடிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சிவகிருஷ்ணா டிவிஎஸ் காமராஜர் சாலை மதுரை. இந்த பைக் மதுரைக்கு வந்தாச்சு. சிவகிருஷ்ணா டிவிஎஸ்ல டெஸ்ட் டே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா டெஸ்ட் டே பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக். நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக்கை எங்கே யூஸ் பண்ணலாம்? சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலாம், ஹைவேஸ் யூஸ் பண்ணலாம், ட்ராக் யூசேஜ் ஒரு சில பைக்ஸ் பண்ணலாம். பட் இந்த பைக்கும் பண்ண முடியும். இந்த 3 யூசேஜ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் இந்த பைக்கில் இருக்குது. அது என்னென்னன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு புதுசாக கீலெஸ் இக்னிஷன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து புது சேஞ்சஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த புது கலர் ஸ்கீம், இது வந்து ரெட் கலர் ஸ்கீம், ஃபியூரி ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கிராஃபிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரெட்டு, இந்த இங்கே இந்தியாவோட ஃப்ளாக் வருது. ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க, சில்வர் வித் ரெட் இன்செட் பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸ். இந்த பைக்கோட டிசைன் வந்து இட்டாலியன் பைக்ஸை இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த பைக் ஞாபகத்துக்கு வருதுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அது கரெக்டாக இல்லையான்னு நான் ரிப்ளை பண்ணுறேன். டேங்க்ல வந்து இங்கே அப்பாச்சி கிராஃபிக்ஸ் வந்துருது. அதுக்கு பின்னாடி பேக் ட்ராப்பாக பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பியானோ பிளாக் கிடையாது, இது மேட் பிளாக். இந்த ஃபேரிங்ல ஒரு ஸ்பெஷலைசேஷன் என்னன்னா, இங்கே வந்து மெஷ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க ஃபார் பெட்டர் ஏர் சர்க்குலேஷன். அதை சுற்றி ஒரு ரெட் இன்செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட் ஆன் பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் இங்கே வந்து ஆர்டிஆர் 310 பேட்ச் வந்துருது. அண்ட் ஸ்பிளிட் ரல்சஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நார்மலான ஸ்டீல் தான், பட் இது அலுமினியம் ஃப்ரேம். இந்த சப் ஃப்ரேம் வந்து அலுமினியம். அண்ட் உங்களுக்கு ஸ்விங்காமும் வந்து அலுமினியம் ஸ்விங்காம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது ட்ராக் யூசேஜ் பண்ண நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி. அண்ட் ஃபுட் பேக்ஸ் வந்து ரப்பரில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அலுமினியமாக கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல் சேஞ்ச் ஆகுது. ஃபுட் பேக்ஸும் கொஞ்சம் பின்னாடி இருக்கு. பொசிஷனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த பைக்கோட டிசைன் வந்து இட்டாலியன் பைக்ஸோட டிசைன் இன்ஸ்பிரேஷன்ல இருக்குன்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி இப்போ கிளியர் கிளச் கேஸும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சாவது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த கிளச் கேஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னே கிராங்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஐடியலிங்ல இருக்கும் போது ஒரு சர்டன் ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு த்ராட்டில் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது வந்து ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இது இல்லைன்னா அப்படி 300cc நிறைய பைக்ஸ் இருக்குது. பட் இந்த பைக்கில் தான் நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இங்கே டிஓஹெச்சோட பேட்ச் வந்துருது. இங்கே ஒரு பிளாஸ்டிக் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. அந்த கீழே யூஸ் பண்ணியிருக்க பேட்ச் பிளேட் டிசைன் நல்லா இருக்குது. பட் குவாலிட்டி ஓகே தான், கொஞ்சம் ஷேக் ஆகுது. அதுலேயும் ஏர்வென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஃபினிஷ்டு லுக் வந்து அந்த கம்ப்ளீட் இட்டாலியன் பைக்கை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பெரிய ரேடியேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, லிக்விட் கூல் சிஸ்டம். ஆனால் நீங்கள் ரேடியேட்டர் கார்டு போட்டு தான் ஆகணும். ஃப்ரண்ட்ல யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்துருது. இந்த சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, கம்ஃபர்ட் அஸ் வெல் அஸ் ஸ்டிஃபாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஸ்பீடாக போகும்போது ஒரு சின்ன பள்ளத்தை கிராஸ் பண்ணுறீங்கன்னா அதை கிராஸ் பண்ணுறது தெரியாது. அந்த அளவுக்கு இம்பாக்ட் சென்சிங் இருக்கும். அதே மாதிரி ஸ்லோ ஸ்பீட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கேரி அவுட் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சஸ்பென்ஷன் ட்ராவலும் நல்லா கொடுத்துருக்காங்க. RTDSG அப்படின்றது வந்து ரேஸ் டியூன் டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். அது வந்து பில்ட் டு ஆர்டர் ஃபார்மெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத உள்ள காமிக்கிறேன். இந்த பைக்கோட இன்ஜின் வந்து 312cc 35.6 bhp 28.7 Nm டார்க். லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்துருது. ரேஸ் டியூன் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. அண்ட் கார்னரிங் ஏபிஎஸ் வந்துருது. சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் வந்துருது. கார்னரிங் ஏபிஎஸ் சென்சிங்க்கு வந்து 6 ஆக்சிஸ் IMU கொடுத்துருக்காங்க. மைண்ட் ப்ளோயிங். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய ஹார்ட்வேர்ஸ் இருக்குது, நிறைய டெக்லோடடாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம ரோட்ஸில் பார்க்கணும். பேப்பரில் இருக்கிறது ஓகே தான், நம்பர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. பட் ரோட்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸ் என்னதான் இருந்தாலும் பிரேக்கிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி மேட்டர்ஸ். பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த பைக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமானா கிடையாது. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மார்க்கெட்லேயே இருக்குது. ஃப்ரண்ட்ல 110 செக்ஷன் டயர்ஸ், ரியரில் 150 செக்ஷன் டயர்ஸ், மிச்லினோட ரோட் 5 போட்டிருக்காங்க. டயர்ஸ் வந்து ரோடில் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி லெவலில் ரைடர் கொடுக்குது. நம்ம வந்து ஒரு 120 150 க்ரூஸ் பண்ணும்போது அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பராக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல 300 mm டிஸ்க், ரியரில் 240 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ், சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ், கார்னரிங் ஏபிஎஸ் இதெல்லாமே பிரேக்கிங் காண்டி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பிரேக்ஸில் என்னென்னலாம் மேக்ஸிமம் கொடுக்க முடியும் அதை கொடுத்துருக்காங்க. டயர்ஸில் என்ன ஸ்பெஷலாக கொடுக்க முடியும் அதை கொடுத்துருக்காங்க.
அண்ட் அதே மாதிரி இந்த பைக்கை வச்சு நீங்கள் ஃபேமிலி யூஸ் பண்ண முடியாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்போர்ட்ஸ். ரைடருக்கு நல்ல ஃப்ளாட்டான சீட்ஸ், லோவாக இருக்குது. டேங்க் லெவலும் பில்லியன் சீட் லெவலும் ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் ஒரே லெவல். பட் ரைடர் சீட் அப்படியே கீழே போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 to 6 inches கீழே போயிருக்குன்னு சொல்லலாம். நம்ம இங்கே வச்சோம்னா 6-7 inches கீழே. ஸோ அதனால் நல்ல லோவான ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். இப்படி இருக்குன்னு சொல்லலாம். நான் அந்த ரைடிங் போஸ்டர் செக் காமிக்கிறேன். அண்ட் ஸ்ப்ளிட் கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. சேடல் ஹைட்டாக இருக்குது, நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் கீழே வந்து டயர் அக்கர் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துடுது. நைஸ். இது தேவையான ஒன்று, அதை கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி 11 liters கொடுத்துருக்காங்க. நம்ம லாங் க்ரூசிங் பண்ண நினைக்கும் போது இந்த 11 liters போதுமானதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். பட் ட்ராக் பைக்குன்னும் போது இந்த 11 liters போதுமானதாக இருக்கும். இருந்தாலும் ஒரு 12 or 13 கொடுத்துருந்தா சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும். அது மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து சாவி கிடையாதனால கீலெஸ் இக்னிஷன் அந்த சென்சிங் ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க டேங்க்லேயே. ஸோ இந்த கீ வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். இந்த கீழே வந்து லாக், அன்லாக் அண்ட் லொகேஷன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து வெஹிக்கிள் ஆனில் இருக்குது. இங்கே ஒரு பவர் பட்டன் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். 1 tap பண்ணால் ஆன், 1 tap பண்ணால் ஆஃப். லாங் ப்ரெஸ்லாம் கிடையாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைட் லாக் ஆகும். அதை நீங்கள் இந்த கீழேயும் பண்ண முடியும். இப்போ நான் வெஹிக்கிளை ஆஃப் பண்ணிட்டேன், லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணக்கப்புறம் இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இந்த கீ பக்கத்தில் இருந்தால் ஆன் ஆகும். இது ஒரு சர்டைன் ரேடியஸ் வரைக்கும் பக்கத்தில் இருக்கும்போது சென்ஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆயிரும். இப்போ நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க, லாக் பண்ணிட்டு நம்ம தள்ளி போயிட்டோம், ஒரு 10-20 மீட்டர் தள்ளி போயிட்டோம் அப்படின்னா யார் வந்து இதை ப்ரெஸ் பண்ணாலும் வண்டி ஆன் ஆகாது. நீங்கள் பக்கத்தில் வரும்போது யாராவது ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். ஸோ இந்த கீ பக்கத்தில் வர 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 அந்த ரேடியஸை பொறுத்து இது ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் பவர் பண்ணோடனே ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ லாக் பண்ணியிருந்தாலும் ஆன் ஆகும், ஏன்னா கீ இங்கே தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி அன்லாக் ஆப்ஷன் வந்து சைட் லாக் எடுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வரும்போது நீங்களும் அன்லாக் பண்ணிட்டு கூட ஆன் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க, உங்கள் பைக்கை யாராவது பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தள்ளி நின்று அன்லாக் பண்ணால் அவங்க பார்த்துக்கலாம். ஆனால் எடுத்துகிட்டு போகும்போது கீ இல்லைன்னா பைக் வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். ஸோ அது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது, ஹசர்ட் லேம்ப்ஸ், அப்புறம் ஹை பீம் பாஸ், அப்புறம் சுவிச்சஸ் 4 சுவிட்ச் வந்து கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணுற கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹார்ன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த அப்பாச்சியோட டிப்பிக்கல் ஹார்ன், அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப், நல்லா பெரிய ஹெட்லாம்ப், எல்இடி டிஆர்எல்ஸ், அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ், ஆல் எல்இடி. இந்த பைக்கோட ஓவரால் டிசைன் நரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இட்டாலியன் பைக்கை வந்து எப்படி இன்ஸ்பயர் பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனை வந்து இந்த பட்ஜெட் மாடலில் கொண்டு வரது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். இந்த பைக்கில் டிஎஃப்டி கிளஸ்டர் வந்துருது. அதில் இன்னும் டீட்டெயிலிங்கான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். கிளஸ்டர் பார்த்தோன்னா ரேசிங் சின்ஸ் 1982 டிவிஎஸ் ரேசிங்னு வருது. பில்ட் டு ஆர்டர் அண்ட் ஆர்டிடிஎஸ்ஜி அப்படின்னு வருது. இது வந்து ஸ்போர்ட்ஸ் யூஐ, அதாவது ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கலாம் அந்த யூஐ வருது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இண்டிகேஷன், நியூட்ரல் இண்டிகேஷன், ஃபியூல் இண்டிகேஷன் அண்ட் லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டருக்குரிய இண்டிகேட்டர் சிம்பிள், இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், ஹை பீம், ஏபிஎஸ் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலுக்குரிய இண்டிகேஷன் சுற்றி வந்தது. மேலே டாக்கோமீட்டர்ஸ் அண்ட் கீழே வந்து ஆவரேஜ் மைலேஜ், டாப் ஸ்பீட், ஓடோமீட்டர், ரேஞ்ச். நல்ல விஷயம். ஃபியூல் கேஜ் லெவல் தனியாக காமிக்குது. அதில் லோ ஃபியூல் இண்டிகேட்டர்லாம் வருது ஃபியூல் கம்மியாச்சுன்னா. ஆனால் உங்களுக்கு இன்ஜின் டெம்பரேச்சர், நடுவில் ஸ்பீடாமீட்டர், சைடில் கியர் போஸ்ட் இண்டிகேட்டர். செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் மோட்ஸ், அர்பன், ரெயின், ஸ்போர்ட், ட்ராக் அண்ட் சூப்பர் மோட்டோ. இது எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு பவர் அண்ட் பிரேக்கிங் டிஃபர் ஆகும். ட்ரிப் டீட்டெயில்ஸ், ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, டே ட்ரிப் மீட்டர். அண்ட் வெஹிக்கிள் கண்ட்ரோலில் போனால் ரைட் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், குவிக் ஷிஃப்டர்ஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ட்ராக், டார்க் கண்ட்ரோல்னு சொல்லி இப்போ ரியர் வீல் ஸ்லிப் ஆகக்கூடாதுன்றக்காண்டி புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆர்டிடிஎஸ்ஜி. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? கார்னரிங் ஏபிஎஸ் இருக்குது, கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, கார்னரிங் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, குவிக் ஷிஃப்டர்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. அதாவது பைடைரக்ஷனல், டைனமிக் லேம்ப் கண்ட்ரோல் அண்ட் ரியர் லிஃப்ட் கண்ட்ரோல் அண்ட் ரியர் லிஃப்ட் ஆஃப் கண்ட்ரோல், வீலி கண்ட்ரோல், ஸ்லோப் டிபெண்டன்ட் கண்ட்ரோல். இது எல்லாமே இதில் வந்துடுது. நைஸ். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் ரீட் அவுட்ஸ் வந்து அகைன் காமிச்சிட்டு தான் இருக்குது. லேம்ப் கண்ட்ரோல், டைனமிக் ஹெட்லாம்ப், ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக அது செட் பண்ணிக்கலாம். டிஆர்எல் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கணுமான்னு கேட்குது. நல்ல விஷயம், ஏன்னா அது ஆட்டோவாக இருக்குது. நல்ல விஷயம். டிஸ்பிளே கண்ட்ரோல், பிரைட்னஸ், கிளாக்கு, டேட்டு, டே அண்ட் நைட் மோடு, கஸ்டம் விடட்ஸ் முன்னாடி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மை வெஹிக்கிள், சர்வீஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் நெக்ஸ்ட் எப்போ கொடுக்கணும்னு பார்த்துக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டு, மைலேஜ் எவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்கு, ஸ்பீடு எவ்வளோ ஆவரேஜ் போயிருக்கீங்க, 0 to 60 எவ்வளோ நேரத்தில் லாக் பண்ணியிருக்கீங்க, 2.75 செகண்ட்ஸில் லாக் பண்ணியிருக்கோம், வேறு மாதிரி. அண்ட் லேப், அதுக்கப்புறம் லீன் ஆங்கிள் லெவலில் இங்கே பார்த்துக்கலாம். பிகாஸ் 6 ஆக்சஸ் IMU இருக்குது இதில். அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி இதில் ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட்னு சொல்லி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தவிர்த்து இந்த பைக்கில் வேறு ஃபீச்சர்ஸ் இல்லை. இதுவே போதுமானது. தேவையான ரீட் அவுட் வந்துடுது, தேவையான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்துடுது. இந்த பைக் எந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணலாமா எல்லா கண்ட்ரோல்ஸும் இதில் இருக்குது. ஆனால் அதே மாதிரி நீங்கள் மோட்ஸ் மாற்ற யூஐ மாறும். பழைய கிளஸ்டரோட இன்னும் இந்த கிளஸ்டரில் டீட்டெயில்னஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த பைக் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட வெயிட் 169 கிலோகிராம், சீட் 8 800 mm. பேப்பர் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
லைவாக காமிக்கிறேன். எர்கனாமிக்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்க்ரெஸ் ஹைட்டு கூட தான், காலை நீங்கள் எஃபோர்ட் போட்டு தான் ஏறுறீங்க. அட்வென்ச்சர் பைக்கில் ஏறுற மாதிரி ஏறலாம், பட் அது இந்த பைக்கு சூட்டபுளாக இருக்காது. நீங்கள் பைக்குள்ளே கெட்டின் ஆகும்போது காலை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்து வைக்கணும். பட் இங்கே உரசுது, நல்லா தூக்கி போட்டோன்னா ஏறிடலாம். இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ சீட் வந்து நல்லா லோவாக இருக்குது, பின்னாடி சப்போர்ட் நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஹேண்டில் பாஸ் டுவர்ட்ஸ் த ரைடராக இருக்குது. ரொம்ப டுவர்ட்ஸ்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே. ரைடர் ட்ரையாங்கிள் ஃபுட் பெக்ஸ் வந்து கொஞ்சம் பேக்வேர்டில் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் 6 ஃபீட்டாக இருந்தாலும் உங்கள் லெக் ஃபோல்ட் ஆகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ரைட் பை த்ராட்டில் கொடுத்துருக்காங்க, நைஸ். நீங்கள் பார்க்கலாம், இதான் அந்த பைக்கோட ரைடிங் போஸ்டர். ஒரு பாயிண்ட் லீன் லெவல் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப கிடையாது, ஓரளவுக்கு. நீங்கள் நல்லா தள்ளி உட்காந்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் போஸ்டர். ஏன்னா உங்களோட சீட்டை நீங்கள் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணணும்ல, பண்ணீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ஆக்சுவல் ரைடிங் போஸ்டர். ஒரு பாயிண்ட் லீன், நாட் அ டீல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட டைரக்ட் காம்படிட்டிங் பிராண்ட் வந்து KTM தான். ஏன் KTM அப்படின்னா அவங்க ட்ராக் மிஷின்ஸை பில்ட் பண்ணுறாங்க. அந்த பைக்ஸோட போஸ்டர் எல்லாமே அப்ரைட்டாக இருக்கும், பிகாஸ் சீட்டை நல்லா மேலே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அப்ரைட்டாக இருக்கும். லோவான சீட் ஸ்டாண்ட்ஸ்னால லாங் க்ரூசிங் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி ட்ராக்ல ஓட்டும் போது மேக்ஸிமம் நம்ம ஸ்பீட் பண்ணும்போது இப்படி தான் இருப்போம். ஸோ பைக்கோட பைக் ஆயிடுறோம், அப்போ அந்த அகெயின்ஸ்ட் த விண்டில் ஈஸியாக அதை கிராஸ் பண்ணி போக முடியும். ஸோ அதனால் டைனமிக்கலி பில்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எர்கனாமிக்ஸ் லெவலில் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. சீட் கம்ஃபர்ட் இஸ் குட். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து அந்த ஹீட்டட் வென்டிலேட்டர் சீட்ஸ் எடுத்துட்டாங்க. அது வந்து ரைடருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து இந்த சீட்டுக்கு மேலே வரும், அது வந்து பம் ஏரியாவில் வந்து பிளேஸ் ஆகும்போது அது டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சு. அதனால் அதை வந்து எடுத்துட்டாங்க. அது நல்ல விஷயம். ஏன்னா பைக்ஸில் ஃபஸ்ட் டைம் கொடுத்தாங்க, பட் நிறைய பேர் அதை விரும்பலை. அதனால் அது டிஸ்டர்பிங்காகவும் இருந்தனால அப்படியே எடுத்துட்டாங்க. நைஸ். அண்ட் ஓவராலாக ரைடிங் போஸ்டர் எப்படி இருக்குன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த பைக்கோட வெயிட் கம்மினால நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலாம். போஸ்டர் லீனியராக இருக்கனால சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலாம், லாங் க்ரூசிங் பண்ணலாம், ட்ராக்குக்கு அடாப்ட் ஆகும். எல்லாமே உங்களோட கன்ஸ்டன்ட் அது மீட் பண்ணுதான்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. மக்களை RTR 310 ஒரு ரோட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஹைவே ட்ராக்ல இருக்கும், சாவி கிடையாது. அன்லாக் பண்ணிட்டு பவர் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும். கிளச்சு ஸ்மூத் அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸாஸ்ட் நோட் இஸ் குட். இப்போ வந்து மோடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அர்பன் மோடில் வச்சு ட்ரை பண்ணுவோம், பிகாஸ் அதுதான் சிட்டி மோட். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அர்பன் மோட், பார் டெலிவரி. ஐடல் RPM வந்து கிட்டத்தட்ட 1000 RPMக்கு மேலே தான் இருக்குது. கிராஜுவல் டெலிவரி. வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் 10 km/h வரைக்கும் போகுது. நிறைய பேர் வைப்ரேஷனை தான் இந்த மோட்டர் சைக்கிளை கேட்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ 3000 RPM வரைக்கும் வைப்ரேஷன் இல்லை, பட் டேங்க் கிட்ட லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. பட் அது பெரிய டீல் இல்லை. ஆனால் அதே மாதிரி 3.5ல பெருசாக தெரில, 4லேயும் பெருசாக தெரியலை. நல்ல விஷயம். முதல் 3500 RPMல வைப்ரேஷன்ஸ் தெரியும். அண்ட் 4.5 போகிறோம். டேங்க்கில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. 5000ல டேங்க்கில் தெரியுது, சீட்டில் பெருசாக தெரியல. அண்ட் 5க்கு மேலே தான் சீட்டுக்கு வருது வைப்ரேஷன். ஆனால் ஹேண்டில் பாரில் பெருசாக வைப்ரேஷன் தெரியல எனக்கு. ஃபுட் பெக்ஸ்லேயும் பெருசாக வைப்ரேஷன் தெரியல. பட் டேங்க் அண்ட் சீட் அர்பன் மோடில் கூட எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ வைப்ரேஷன் இல்லைங்க. பட் ஸ்போர்ட்ஸ் மோடில் இருந்துச்சு 4000 RPMலே. மோட்ஸில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதையும் சொல்கிறேன். அர்பன் மோடோட மேக்ஸிமம் ஸ்பீட் ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், 3 கியர் செக் பண்ணியிருக்கோம். அர்பன் மோட் வந்து சிட்டி ரைடிங்க்கு நல்லா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கிராஜுவல் பவர் டெலிவரி, எக்கனாமி ஃபோக்கஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து மோடை நெக்ஸ்ட் மாற்றுவோம். பிகாஸ் ரெயின் மோட் வந்து கண்டிப்பாக ஃப்ளாட்டாக தான் இருக்க போகுது. நம்ம நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் போயிடலாம். த்ராட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ரன்னிங்லேயே மோட்ஸை மாற்றிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் மோட். ஓகே, இப்போ பவர் டெலிவரி பார்க்கலாம். வித்தவுட் ஆக்சலரேஷன். இப்போ தான் பவரே ஆகுது இன்ஜின். சேம் 10 km/h. அதே வைப்ரேஷன் செக் 3000 எதுவும் இல்லை. $4000லேயும் பெருசாக இல்லைங்க. கரெக்டு தான், மோட்ஸ்லாம் வைப்ரேஷன் டிஃபர் ஆகலை. 5000ல கண்டிப்பாக உங்களுக்கு 4.5க்கு மேலே வைப்ரேஷன் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். 4.5 கிட்ட வைப்ரேஷன் போயிருக்குன்னும் போது இது ஒரு நல்ல விஷயம் பார்க்கப்படுது. மொதல் வந்து பயங்கர வைப்ரேஷன் இருக்கும். இப்போ வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கியர் மேக்ஸிமம்,
53. தேர்ட் கியரில் அர்பன் மோட் எவ்வளோ போச்சு? 80 சம்திங் போச்சு. இதில் 98 சம்திங் போயிருக்கு. டியூனிங் டிஃபர் ஆகுது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்படி செக் பண்ணால் தான் நமக்கு வந்து பார்ல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் தி ட்ராக் மோட், ஃபுல் பொட்டன்ஷியல் பார்த்துடலாமா? ட்ராக் வியூஎல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. நைஸ். ஓகே, பார் டெலிவரி என்ன ஆர்பிஎம்மில் போகிறதுன்றதை லிட்டரலாக காமிக்குது பாருங்கள். டீட்டெயிலிங் ரீடவுட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர டீட்டெயில்டாக இருக்குது. ஓகே, பார் டெலிவரி. கிளச்சை வந்து நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஃபுல்லாக விட்டால் தான் போகும். 11 km/h ட்ராக் மோடில் தான் போகுது. நைஸ். வைப்ரேஷன் செக். 3ல தெரியல, 4லையும் தெரியல, பட் அது மேலே ஸ்டார்ட் ஆகுது. 5ல சீட்டில் தெரியுது, டேங்க்லையும் தெரியுது. 6 மேக்ஸிமம். சேம் ஸ்போர்ட்ஸுக்கும் ட்ராக்குக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 1 or 2 km/h தான் டிஃப்ரென்ஸ். பட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ராக் மோட் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு ஸ்போர்ட்ஸ் மோட். 0 to 60, 0 to 100 பார்ப்போம். 0 to 60 பார்ப்போம். 3, 2, 1 கோ. ஃபாஸ்டஸ்ட் கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் மிரர்ஸ் வந்து வைப்ரேட் ஆக தெரியுது. நான் வந்து ஸ்லோ ஸ்பீட் க்ரூசிங்கில் உங்களுக்கு வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னேன். மொதல் வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸ் பண்ணும்போதே வைப்ரேஷன் ஹெவியாக தெரியும். பட் இப்போ அது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம 0 to 100 பார்க்கலாம். 3, 2, 1 கோ. ஃபாஸ்ட் தான் ஒத்துக்கலாம். நைஸ். இப்போ நான் க்ரூசிங் ஸ்பீடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். பிகாஸ் இந்த பைக்கை வச்சு லாங் க்ரூசிங் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். சிட்டி, ட்ராக் அண்ட் டூரிங் மூணுக்குமே அடாப்ட் ஆகும். நேக்கட் ஸ்போர்ட்ஸ்னால பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. க்ரூசிங் வந்து இப்போ நான் வந்து ஒரு 100 க்ரூஸ் பண்ணுறேன். 6 கியர் போட்டாச்சு. க்ரூசிங் கியரில் இருக்கும். 90 சாஃப்ட், 100 ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பவர்ஃபுல்லாகவும் தெரியுது. 110ன்றது ஒரு சாலிடான க்ரூசிங்காக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி க்ரூஸ் பண்ணி பார்த்தேன். 110ன்றது சாஃப்டான க்ரூசிங், ஸ்பீடான க்ரூசிங் அண்ட் சாலிடான க்ரூசிங். நீங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தேன். டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் ஒய்டு தான். ஓகே, ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கில் இப்போ ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா லோ அண்ட் டார்க் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். செகண்ட் கியரில் இருக்கேன் இப்போ. ஓகே, நான் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வண்டி ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் 50ல் இருந்தேன், இப்போ 20 பிலோ வர போகிறேன். ஆனால் ஐம் கோயிங். எந்த ரியாக்ஷனுமே பைக்கில் இல்லைங்க. பாருங்கள், பிலோ 20, 15 போயிட்டேங்க. எந்த அளவுக்கு கேலிப்ரேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். செயின் கொஞ்சம் கூட ஷட்டர் ஆகலை, இன்ஜின் கொஞ்சம் கூட இடிக்கலை. ஸோ அந்த அளவுக்கு நல்லா கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்ல வரேன். ஆனால் இப்போ 4 கியர் போட்டாச்சு. 4 கியரில் 30க்கு மேலே உங்களால் க்ரூஸ் பண்ண முடியும். இது வந்து சிட்டி கம்யூட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். எப்படி பர்ஃபெக்டாக இருக்கும்? ஸோ டிராஃபிக்கில் ரைட் பண்ணுறீங்க, ஸோ கியரை ஷிஃப்ட் பண்ணி மாற்ற வேண்டியதில்லை. அந்த இடத்துல இந்த லோ அண்ட் டார்க் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி 6 கியரை போட்டாச்சு. 6th கியரை போட்டு 50 க்ரூசிங், 45 to 50 நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல். ஸோ லோ அண்ட் இஸ் குட். ஸோ புதுசாக பண்ணியிருக்க அப்டேட்டில் நான் பவர் டெலிவரியில் வைப்ரேஷனோட காமிச்சிட்டேன், எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதை காமிச்சிட்டேன். பிரேக்கிங் பார்க்கணும்ல. இப்போ வந்து இதில் டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் ஆல்சோ தேர். பட் ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கனால டுவல் சேனல் ஏபிஎஸும் அப்ளிகபிள் இருக்குது, அதாவது ஆனில் இருக்குது. இப்போ 60 to 0 இன் ரியர் பிரேக்ஸ் பார்ப்போம். இப்போ நான் வந்து 70 க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, லெட்ஸ் லீவ் த ஆக்சலரேட்டர். 60 to 0 இன் ரியர் பிரேக்ஸ். டயர் வந்து லைட்டாக ஹை ஸ்கூட் கொடுக்குது. ஓகே, ஃபைன், நல்லா ஸ்டாப்பிங் தான். 60 to 0 in front brakes, immediate, adequate, fast,
குட் ஸ்டாப்பிங். பிரேக்ஸ் வந்து ஓகேங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸை ஹேண்டில் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதே மாதிரி இந்த பைக்கில் கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸும் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இதில் போய் நீங்கள் வெஹிக்கிள் கண்ட்ரோல்குள்ளே போனீங்க அப்படின்னா ரைட் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இஸ் தேர், குவிக் ஷிஃப்டர்ஸ் இஸ் ஆல்சோ தேர் அண்ட் ட்ராக் டார்க் கண்ட்ரோல். நீங்கள் வந்து இமீடியட் லான்ச் பண்ணும்போது அதுதான் லான்ச் கண்ட்ரோல், அதுதான் ட்ராக் டார்க் கண்ட்ரோல்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் லான்ச் பண்ணும்போது இட் வில் கண்ட்ரோல் த ரியர் வீல் ட்ராக் அண்ட் வந்து ஸ்லிப் இல்லாமல் பார்த்துக்கும், அது ட்ராக்ஷன் கண்ட்ரோலே பண்ணும், அதை தான் லான்ச் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் லான்ச் பண்ணும்போது ஒரு ட்ராக் ஓட்ட போகிறீங்க, அந்த இடத்துல யூ நீட் சம் பார், அன்கண்ட்ரோல் டார்க் வேணும், பட் வந்து ட்ராக் ஆகக்கூடாது வீல் அப்படின்னா அது யூ கேன் யூஸ் த செட்டிங். அண்ட் இதில் வந்து ஆர்டிடிஎஸ்ஜி, ரேஸ் டியூன் டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துடுது. ஃபைன். அண்ட் நம்ம குவிக் ஷிஃப்டர்ஸை ட்ரை பண்ணுவோம். அப்போ 4000 RPMல யூ கேன் யூஸ் தட். எஃபர்ட்லெஸ். நான் த்ராட்டில் கட் பண்ணல, கூல். அப் ஷிஃப்ட் பண்ணுறேன், டவுன் ஷிஃப்ட் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். அண்ட் இதில் ரேஸ் டியூன் ஸ்லிப்பர் கிளச் வர கொடுத்துருக்காங்க, எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கிறிஸ்பாக இருக்குங்க, வைடாக ஓப்பன் ஆகுது. குவிக் ஷிஃப்டர் சாஃப்ட் நேச்சரில் ஒர்க் ஆகுது. ஓகே. அண்ட் அதே மாதிரி ஸ்வீட் ஸ்பாட்ஸ் பார்க்கணும்ல, லெட்ஸ் see the sweet spots. 4, 6, 8, 10. Maximum 11,000 RPM. It's huge. Okay. Solid cruising 120 உங்களுக்கு. சரி, பார்க்கும்போது இந்த பைக்கில் இப்போ புதுசாக பண்ணியிருக்க விஷயங்கள்லாம் அட்வான்டேஜ் ஃபேக்டர் தான். வைப்ரேஷன் வந்து லாங் டேர்முக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா 4000 to 5000 RPMல க்ரூஸ் பண்ணீங்க அப்படின்னா வைப்ரேஷன்லாம் ஓட்டலாம். பட் இவ்வளோ பவர்ஃபுல்லான பைக்கை வாங்கிட்டு நான் ஏங்க 5000 RPM ஓட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ரைடர், அவங்களோட யூசேஜை பொறுத்தது. நான் சிட்டிக்குள்ளே தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன், டூரிங் யூஸ் பண்ணுவேன்னா நீங்கள் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். லாங் டேர்மில் போகும்போது தான் வைப்ரேஷன் லெவல் தெரியும். இது பிராண்ட் நியூ பைக், நான் செக் பண்ணி சொல்லிட்டேன். பட் வைப்ரேஷன் பார்ட் வந்து முதையோட கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து என்னோட கருத்து. அண்ட் ஓவராலாக இந்த பைக்கில் எனக்கு பிடிச்சது பவர் டெலிவரி, அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், குவிக் ஷிஃப்டர்ஸ் பிடிச்சிருந்துச்சு, பிரேக்கிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி 0 to 60, 100 க்ரூசிங்கு, லோ அண்ட் டார்க்கு இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வைப்ரேஷனையும் சிங்கிள் சிலிண்டர் அவுட்புட்டில் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் கருத்து. அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குங்க. இப்போ நான் வந்து க்ரூஸ் ஆன் பண்ணுறேன், க்ரூஸ் ஆன் பண்ணியாச்சு. 48ல் நீங்கள் பார்க்கலாம், ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். கியரை நம்ம தான் ஷிஃப்ட் பண்ணணும், அதுக்கு தான் குவிக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் கியரை ஷிஃப்ட் பண்ணோடனே க்ரூஸ் கண்ட்ரோல் கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோலும் உங்கள் லாங் டிரைவ்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி மேட்ச் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு மெயின்லி ஃபோக்கஸ் ஃபார் ட்ராக்கு. அதே மாதிரி இந்த லோ அண்ட் டார்க் வந்து சிட்டி யூசேஜ், இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே லாங் டிரைவ்ஸ் போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 யூசேஜுக்கும் தேவைப்படுற விஷயங்கள் எல்லாம் இந்த பைக்கில் லோட் பண்ணி டிவிஎஸ் கொடுத்துருக்காங்கன்றதான் என் கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்க. மக்களை, புது டிவிஎஸ் அப்பாச்சி RTR 310 என்ன புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம், ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ப்ரைஸ் பார்ப்போம். இப்போ வந்து 10,000 ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த பைக் மொத்தம் 2 வேரியண்ட்ல தான் அவைலபிளாக இருக்குது ஸ்டாண்டர்டா. அதே மாதிரி BTO பில்ட் டு ஆர்டர்னு சொல்லி அதில் ஒரு 3 வேரியன்ட் இருக்குது. மொத்தம் 5 வேரியன்ட். பேஸ் வேரியன்ட், டாப் வேரியன்ட் ஸ்டாண்டர்ட்ல. ஆனால் அங்கே போனோம்னா டைனமிக் கிட், டைனமிக் ப்ரோ கிட், ஆனால் அதுக்கப்புறம் டைனமிக் கிட் ப்ளஸ் டைனமிக் ப்ரோ கிட் ரெண்டையும் சேர்த்து ஒரு கிட் இருக்கு. ஸோ அதனால 5 வேரியன்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. பிரைஸ் பார்ப்போம். பேஸ் மாடலோட பிரைஸ் 2,40,000, டாப் மாடலோட பிரைஸ் 2,57,000, டைனமிக் கிட்டோட பிரைஸ் 2,75,000, டைனமிக் ப்ரோ கிட்டோட பிரைஸ் 2,85,000, டைனமிக் பிளஸ் டைனமிக் ப்ரோ கிட்டோட பிரைஸ் 3,03,000. பேஸ் மாடலோட பிரைஸ் 2,40,000 சொன்னேன். மொதல் வந்து 2,50,000, இப்போ 10,000 ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க. அது இன்ட்ரோடக்டரி பிரைஸ் தான், கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் வாங்கினா வாங்கிடுங்க. ஸோ அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அதுக்கப்புறம் டாப் வேரியன்ட் வந்து அதுவும் 10,000 கம்மி. எல்லா வேரியண்ட்டுமே 10,000 கம்மி, பில்ட் டு ஆர்டரும் கம்மி தான். இந்த இன்ட்ரோடக்டரி பிரைஸை கன்டினியூ பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் பேஸ் மாடலே வாங்கிக்கலான்னு இருக்கேன், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க. சொல்கிறேன் உங்களுக்கு. பேஸ் வேரியண்ட்ல பிளாக் கலர் ஸ்கீம் மட்டும் தான் வரும், அதே மாதிரி குவிக் ஷிஃப்டர்ஸ் வராது. இந்த 2 விஷயம் மட்டும் தான் டிஃபர் ஆகும். அதுவே டாப் வேரியன்ட் போனீங்கன்னா ரெட் எல்லோலாம் கிடைக்கும், அதே மாதிரி குவிக் ஷிஃப்டர்ஸ் வரும். அது தவிர்த்து க்ரூஸ் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ரியல் லிஃப்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் எக்ஸப்ட் குவிக் ஷிஃப்டர்ஸ். உங்களுக்கு குவிக் ஷிஃப்டர்ஸ் கண்டிப்பாக வேணும்னா 10,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் வாங்கலாம். இல்லை குவிக் ஷிஃப்டர்ஸ் வேணாம் அப்படின்னா 10,000 கம்மியாக கொடுத்து ப்ரிஃபர் பண்ணலாம்.
ஸோ குவிக் ஷிஃப்டர்ஸோட வாங்கிடுறது நல்ல டீல் தான். அதிகமான எலக்ட்ரானிக்ஸ் இருக்க பைக்கை வாங்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்குங்க. பட் உங்களோட பார்க்கிங் ஸ்பேஸ், உங்களோட யூசேஜ், உங்களோட சர்க்கிள், உங்களோட ஃபினான்ஷியல் லெவல் எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். இதுக்குள்ளே இதுக்கு ஃபினான்ஷியல் லெவல் வருதுன்னு கேட்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வாரண்டி பீரியட் முடிஞ்சக்கப்புறம் ஏதாவது ஒரு சென்சார் போகுது, எக்ஸாம்பிளுக்கு ரைட் பை த்ராட்டில் வந்து ஒரு சின்ன இஷ்யூ வருது அப்படின்னா, ஸோ அது ஹோல் யூனிட்டி மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான காஸ்ட் கொஞ்சம் கூட. அதிகமான எலக்ட்ரானிக்ஸோட நீங்கள் வாங்கும்போது அதிகமான காஸ்டிங்கும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகுது. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸை பார்ப்போம். இந்த பைக்கோட டைரக்ட் காம்படிட்டர் கேடிஎம்மோட டியூக் 390 2,97,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. அண்ட் இந்த பைக்கோட பேஸ் மாடல் காம்படிட்டர் டியூக் 250, அதோட பிரைஸ் 2.5 லட்சம் ரூபா தான் வருது. பட் பார்க்கும்போது டியூக் 250 RTR 310 அதுக்கு ஒரு கம்பேரிசன் நம்ம பேஜில் இருக்கு ஆல்ரெடி, அதை போய் செக் பண்ணி பாருங்க. RTR 310 RR 310 அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கம்பேரிசன் நம்ம பேஜில் இருக்கு ஆல்ரெடி, அதை போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். டிசைன், ஃபீச்சர்ஸ், லோ அண்ட் டார்க், பர்ஃபார்மன்ஸ், பிரேக்கிங்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரூசிங் ஸ்பீடு, அதுக்கப்புறம் டைனமிக்ஸ், இது எல்லாமே ப்ரோஸ்குள்ளே தான் வருது. ஸோ கான்னு பார்த்தோன்னா பெரிய கான் எதுவும் கிடையாது. கீழே சிக்னிஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது மிச்ச பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் கீயை மிஸ் பண்ணுறோம், இல்லை கீ எங்கேயோ ஃபஸ்ட்டு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்பி போய் கீ எடுக்கணும், தொலைச்சிட்டா திரும்பி போய் புது கீ வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதான் எங்களோட கருத்து. எவன் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க, லாங் ட்ரைவ் போகிறீங்களா கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க, அண்ட் ரைட் சைட்